11வது அத்தியாயத்துல தேவர்கள் அசுரர்களை எல்லாம் வதைக்கிறதும், நாரதர் அந்த யுத்தத்தை தடுக்கிறதும், சுக்கிரன் அசுரர்களை எல்லாம் உயிர்ப்பிக்கிறதும் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த 12வது அத்தியாயத்துல மோகினியை பார்த்து ருத்ரன் மதிமயங்கின விருத்தாந்தத்தை பத்தி சொல்றா. என்ன சொல்றான்னு பார்க்கலாம். ஸ்ரீ சுகர் சொல்றார், பகவான் பெண் ரூபத்தை எடுத்துண்டு அசுரர்களை எல்லாரையும் மயக்கி தேவதைகளுக்கு அமிர்த பானத்தை கொடுத்தான் அப்படிங்கிற விருத்தாந்தத்தை கேள்விப்பட்டு பார்வதியோடு வாகனத்துல ஏறி சமஸ்த பூத கணங்களும் பின்தொடர்ந்து வர பகவானுடைய பெண் உருவத்தை தான் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த மதுசூதனன் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வரார். அந்த ருத்ரன் உமையோடு பகவானால் ஆதரவுடன் பூஜிக்கப்பட்டு சுகமாக உட்கார்ந்துண்டு தானும் பகவானை பூஜித்து புன்னகையோடு பேச ஆரம்பிக்கிறார். ருத்ரன் சொல்றார், தேவர்க்கெல்லாம் தேவனே, உலகமெங்கும் நிறைந்திருக்க கூடியவனே, ஜகத்திற்குள் புகுந்து நியமிப்பவனே, ஜகமெல்லாம் தானே என்னும்படியாக அதையே சரீரமாக உடையவனே, சமஸ்த வஸ்துக்களுக்கும் நீயே அந்தராத்மாவாக இருக்க, நீயே சகலத்துக்கும் ஜகத்காரணன். காரண அவஸ்தையில நாம ரூப விபாகங்களுக்கு இடமில்லாம சூஷ்மமான சேதனா சேதனங்களை எல்லாம் நியமிக்கின்றவன் நீதானே. சூஷ்ம சேதனா சேதனங்களை சரீரமாக உடைய உங்கிட்டேந்து இந்த பிரபஞ்சம் எல்லாம் உண்டாருது. இது உங்கிட்டயே கடைசியில முடிஞ்சு மறைஞ்சும் போறது. இதனுடைய ஸ்திதியும் ஒன்னாலத்தான் நடக்கிறது. இந்த பிரபஞ்சம் எல்லாம் நீதான். நீ இந்த பிரபஞ்சத்தை விட வேறுபட்டவனாக இருக்க. நீ தனக்குத்தானே தோன்றும் தன்மையுடைய ஆத்ம வஸ்துக்களையும் பிறர்க்கே தோன்றும் தன்மை உள்ள அசேதனங்களையும் சரீரமாக உடையவன். இருந்தா கூட அந்த சேதனா சேதனங்களின் விகாரங்கள் எதுவும் தன்மேல தீண்டப்படாதவன். பிரபஞ்சத்திற்கு உள்ளே உள்ள சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் இதெல்லாம் உனக்கு கிடையவே கிடையாது. நீ சொரூபத்தாலும் சுபாவத்தாலும் விகாரம் இல்லாதவன், அழியாத ஞானம் உள்ளவன். அத்தகைய ஞானத்தையே ரூபமாக கொண்டவன். சொரூபத்தினாலும் சுபாவத்தினாலும் அளவிட்டு சொல்ல முடியாது. நீயே பரபிரம்மம் அப்படின்னு வேதங்கள்லாம் சொல்றது. பிரகிருதி சம்பந்தத்திலிருந்து விடுபடுகின்ற மோட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய நன்மையை யார் விரும்புகிறாளோ, இகலோக சுகத்திலும் பரலோக சுகத்திலும் மனப்பற்றை விட்டுட்டு வேறு பிரயோஜனத்தை கொஞ்சம் கூட விரும்பாம உன் சொரூப குண விபூதிகளையே சதா மனசுல நினைச்சுண்டு ஜகத்காரணனான உன்னோட பாதார விந்தங்களை எல்லாம் உபாசிக்கிறா. எங்கும் நிறைந்திருக்கும் சொரூபத்தினாலும் சுபாவத்தினாலும் விகாரம் இல்லாததும், சிறுமை பெருமை குறுமை முதலிய குணங்கள் எதுவுமே இல்லாததும், சோகம் இல்லாததும், 8 குணங்கள் அமைந்ததும், கேவல ஞானானந்த சுரூபத்தை உடையதும், விகாரங்களே இல்லாத எல்லாவற்றிற்கும் காரணமும் எல்லாம் தனக்கு சரீரமும் ஆனதால பிரகிருதி புருஷ ஸ்வரூபமான சமஸ்த பிரபஞ்சத்தை விட வேறில்லாத தனக்கு சரீரமான பிரபஞ்சத்தை விட வேறுபட்டு பிரபஞ்சத்தின் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களுக்கு காரணமான அந்த பரபிரம்மம் நீயே இல்லையா? உனக்கு நீயே நியாமகன், வேறு நியாமகன் யாரும் இல்லை. பிரபஞ்சத்தின் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்கள் இந்த பரமாத்ம சுரூபத்தை தவிர எதனாலும் நிறைவேற முடியாது. நீயே அவற்றை எல்லாம் நடத்துற. இந்த கல்யாண குணங்கள் எல்லாம் நீதான். நீ எதிலும் அபேட்சை இல்லாதவன், ஐஸ்வர்யங்கள் எல்லாம் நிறைந்தவன். இந்த பிரபஞ்சத்தை விட அதற்கு காரணமான நீ வேறுபட்டவன் அல்ல. காரிய காரணங்கள் இரண்டுமே ஒண்ணுதானே. அதனால அவை இரண்டும் ஒன்றோடொன்று பேதப்படாது இருக்கணுமே. சேதனா சேதன ரூபமான பிரபஞ்சத்தை காட்டிலும் வேறான எனக்கு அதைவிட வேறாகாமல் இருப்பது எப்படி பொருந்தும்? நீ காரண திசையில் நாம ரூப விபாகங்களுக்கு இடமில்லாத சூஷ்ம சேதனா சேதனங்களை சரீரமாக கொண்டு ஒத்தனாக இருந்தாய். உன் காரியமான ஜகத்து நாம ரூபங்களுக்கு இடமாகி ஸ்தூல திசையை அடைந்து இருப்பதால பேதப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதான் வித்தியாசம். மற்றபடி
வேறு பேதம் எதுவும் இல்லை. காரிய காரணங்கள் இரண்டிற்கும் வேறுபாடு இல்லை. ஸ்வர்ணம் காரிய காரணாவஸ்தைகள் இரண்டிலும் ஒன்றுதானே. அதே மாதிரி காரியமான ஜகத்துக்கும் காரணமான பரபிரம்மம் என்று சொல்லப்படுகின்ற உனக்கும் எந்த பேதமும் இல்லை. காரண தசையில உன் சரீரமான சேதனா சேதனங்கள் சூஷ்மமாக இருந்தது. காரிய தசையில் அவை ஸ்தூலமா இருக்கு. சிலர் ஜகத்தை உன்னை விட வேறானது அப்படின்னு நினைக்கிறா. அது அவளுடைய அறிவின்மைதான். சத்வாதி குணங்களின் பரிணாமமான இந்த பிரபஞ்சம் பிரகிருதி புருஷர்களை விட விலட்சண ஸ்வரூபனான உனக்கு சரீரமா இருக்கு. சரீரமும் ஆத்மாவும் வெவ்வேறு என்று சொன்னாலும் அந்த சரீர ஆத்மபாவ ரூபமான சம்பந்தத்தை பற்றி அபேதம் உண்டாவதால் உன் சரீரமான ஜகத்திற்கும் உனக்கும் அது பேதமே தவிர அபேதம் இல்லை என்பது சேராது. ஜகத்து உனக்கு சரீரமாக இருப்பதும் நீ அதுக்கு அந்தராத்மாவாக இருக்கிறதும் ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாசங்களால் ஏற்பட்ட விஷயம். அதை யாராலும் அழிக்க முடியாது. வேதாந்தங்களை ஓதி உணர்ந்தவர்களில் சிலர் உன்னை பரபிரம்மம் அப்படின்னும், சிலர் தர்மம் அப்படின்னும், சிலர் பிரகிருதி புருஷர்களை காட்டினும் விலட்சணனாகையால் என்றும், சிலர் புருஷன் என்றும், வேறு சிலர் விமலை உத்கர்ஷணி முதலிய 9 சக்திகளை அடைந்தவன் என்றும், இணையில்லாதவன் நீ என்றும், நிர்விகாரன் என்றும், சுதந்திரமானவன் அப்படின்னும், மகா புருஷன்னும் சொல்றா. ருத்ரன் என்று பெயர் பெற்ற நான் நீண்ட வாழ்நாளை உடைய பிரம்மதேவன், மரீச்சி முதலிய ரிஷிகளாகிய பிராணிகள் வர்க்கத்தில் சேர்ந்த நாங்கள் உன்னுடைய மாயையினால ஞான சங்கோஷத்தை அடைஞ்சிருக்கோம். அதனால உன்னால படைக்கப்பட்ட இந்த பிரபஞ்சத்தை நாங்க உள்ளபடி அறியவே மாட்டோம். அப்படி இருக்க ரூபத்தையும் அளவற்றவைகளான உனது ரூப குண விபூதிகளை எப்படி நாங்க தெரிஞ்சுக்க முடியும்? நாங்களே இப்படி இதை அறிய மாட்டோம் அப்படின்னு சொன்னா சர்வ காலமும் ஞான சங்கோஷத்திற்கு இடமான அமங்கல காரியத்துல ஊக்கமாக இருக்கக்கூடிய தைத்திய மனுஷர்கள் முதலியவர்கள் எப்படி அறிய முடியும்? அவள்லாம் அறியவே மாட்டா அப்படிங்கறத சொல்லணுமா? அப்படிப்பட்ட ஞான ஸ்வரூபனான நீ உன்னால் படைக்கப்பட்ட இந்த பிரபஞ்சம் முழுக்க அந்தராத்மாவாக புகுந்துண்டு காத்து சமஸ்த சேதனங்களிலும் ஆகாசத்திலும் நிறைஞ்சு இருக்கிற மாதிரி நிறைஞ்சுண்டு இருந்து அவற்றையெல்லாம் சர்வகாலமும் நீ அறிகிறாய். இந்த பிரபஞ்சத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம், பிராணிகளின் சேஷ்டை, ஜகத்தின் சம்சார பந்தம், மோக்ஷம் ஆகிய அனைத்தையும் நீ ஒருவன்தான் அறிவாய். சர்வஞத்துவம் முதலிய கல்யாண குணங்களால் லீலாரசங்களை அனுபவிக்கின்ற உன்னுடைய வராகாதி அவதாரங்கள் பலவற்றையும் நான் பார்த்திருக்கேன். நீ இப்போ எடுத்துண்ட பெண்ணுருவத்தை நான் இதுவரை பார்க்கவே இல்லையே. அந்த உருவத்தை நான் இப்போது பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். எந்த பொண்ணு உருவத்தை எடுத்துண்டு தைத்தியர்களை எல்லாம் மதிமயக்கி தேவர்களுக்கு அமிர்தபானம் பண்ணி வச்சையோ இந்த பெண் உருவத்தை பார்க்க நாங்கள் எல்லோரும் ஆசையா வந்திருக்கோம். இத பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறோம் அப்படின்னு ருத்ரன் சொல்றார். ஸ்ரீ சுகர் சொல்றார். இதை கேட்ட பகவான் மனசுல சிரிச்சுண்டு ருத்ரனை பார்த்து பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். அமிர்த கலசத்தை அசுரர்கள்லாம் பறிச்சுண்டு போன போது தேவதைகளினுடைய காரியத்தை நிறைவேற்ற காம விகாரத்தை விளைவிக்க கூடிய அற்புதமான பெண் உருவத்தை அசுரர்களின் குதூகலத்துக்காக நான் ஏத்துண்டேன். தேவசிரேஷ்டனே, அதை நீ பார்க்கணும்னு ஆசைப்படுறதுனால உனக்கு நான் என் ரூபத்தை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்றார். ஸ்ரீ சுகர் சொல்றார். பகவான் இப்படி சொல்லிட்டு மறைஞ்சு போயிட்டான். ருத்ரன் பார்வதியோடு நாலா பக்கத்திலையும் எங்க காணுமேன்னு பார்த்துட்டு இருக்கான். ருத்ரன் அந்த இடத்துல விசித்திரமான புஷ்பங்களும் சிவந்த அழகிய தளிர்களும் அமைந்த விருட்சங்கள்லாம் நிரம்பிய ஒரு உத்தியாவனத்துல பருத்து அழகிய நிதம்பத்தின் மேல வெண்பட்டு வஸ்திரம் தரிச்சுண்டு அது மேல அரஞ்ஞான் மாலை அணிந்து கொண்டு பந்து அடிச்சுண்டு விளையாடின்னு இருக்கிற ஒரு பொண்ணை பாக்குறார். அவள் உயர மேலே வரக்கூடிய பந்த அடிக்கடி அடிச்சு விளையாடும் போது நிமிர்றதும் குனிவதுமாக இருக்கும் போது அசைகின்ற அவளுடைய கொங்கைகளோட பாரத்தினால
அதன் மேல இருக்கக்கூடிய ஹாரங்களின் பாரத்தினாலும் அவளுடைய இடை முறிஞ்சு விடுவது போல தளிர் போல பாதங்களால இங்கும் அங்கும் நடந்து உலாவின்று இருந்தா. அசைந்து வருகிற பந்தை பார்த்து அடிக்கடி அடிச்சு விளையாடிக்கிட்டு இருக்கிறதுனால அவளுடைய கண்கள் கொஞ்சம் சோர்வடைஞ்சு இருந்தது. காதுல அழகிய குண்டலம், பளபளக்கக்கூடிய கன்னங்கள், கருத்த முன் நெற்றி மயிர்கள். இதனால அவளுடைய முகம் பார்க்கறதுக்கு அலங்காரமாக ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. அவளுடைய அறையில் நழுவுகின்ற அந்த வெண்பட்டையும் தலையில அவிழ்ந்திருக்கக்கூடிய மயிர் சொருக்கையும் அழகிய இடது கையினால அந்த தலைமுடியை முடிப்பதும் அத்தகைய மற்ற 300 வலக்கையினால பந்தை அடிப்பதுமாக தன்னுடைய கபடச் செயலால் ஜகத்தையெல்லாம் மதிமயக்கச் செய்து கொண்டு இருந்தாள். ருத்ரன் இப்படி பந்து அடிக்கக்கூடிய அந்த பெண்மணியினுடைய கடைக்கண் பார்வையினால வஞ்சிக்கப்பட்டு சர்வாங்க சுந்தரியான அவளை தான் பார்க்கறதுனாலும் அவள் தன்னை திரும்பி பார்ப்பதாலும் மனம் தழதழக்கப்பட்டு தன்னையும் அருகில் இருக்கின்ற பார்வதியும் மற்ற பிரதம கணங்களையும் பற்றி கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. சுத்தி இருக்கிறவா எல்லாரையும் மறந்து போயிட்டார். அந்த பொண்ணு மட்டுமே மனசுல இருந்தா. இப்படி இருக்க அவள் அடித்து கொண்டிருக்கும் பந்து அவள் கையில் இருந்து தவறி வெகு தூரம் போயிடுத்து. அந்த பந்தை தொடர்ந்து போகின்ற அந்த பெண்ணு அறையில் உடுத்திருந்த மெல்லிய ஆடையை அரைஞான் மாலையுடன் ருத்ரன் பார்த்துட்டே இருக்கும்போது அதையும் காற்று பறிச்சுண்டு போயிடுத்து. இப்படி காற்றினால் அரை ஆடை பறியுண்டு போன அந்த அழகிய கடை கண்களை உடைய பார்க்க 10,000 கண் வேணும் என்றபடி பேரழகியான மனத்துக்கு இனியவளான அந்த பெண்மணியை பார்த்து வெட்கத்தோடு கடைக்கண்ணால் தன்னை நோக்குகின்ற அவளிடத்திலே ருத்ரன் மன விருப்பத்தை அடைந்தான். அந்த மகாதேவன் அந்த மாதரசியனுடைய கண் நோக்கத்தினால் தன்னுடைய விவேகம் பறியுண்டு மன்மத விகாரம் தலை தூக்கி வெட்கம் பறந்தோட பார்வதி பார்த்துட்டே இருந்தா கூட அத பத்தி கவலைப்படாம அந்த பெண் அருகே போனான். அறையில் ஆடையின்றி இருக்கின்ற அந்த பெண்மணி ருத்ரன் அருகிலே வரத பார்த்துட்டு கொஞ்சம் வெக்கமடைஞ்சு விருட்சங்கள்ல மறைஞ்சு சிரிச்சு கொண்டு ஓரிடத்துல நிலை கொள்ளாம தவிச்சுட்டு இருந்தா. ருத்ரன் காமனுக்கு உட்பட்டு இந்திரியங்கள் எல்லாம் கலங்கப்பட்டு யானை கூட்டங்களில் தலைமையுள்ள ஆண் யானை காம விகாரத்தால் பெண் யானையை பின்பற்றுவது போல அங்கனும் மரத்தில் மறைவதும் வெளிப்படுவதுமாக அழகிய கண்களால் மனத்தை பறிக்கின்ற அந்த பெண்மணியை பின்தொடர்ந்து ருத்ரன் போனார். வேகமாகச் சென்று அவள் விரும்பாவிட்டாலும் கூட அவளை தலைமயிர் சொருக்கில் பிடித்து தன் அருகே இழுத்து புஜங்களால் கட்டி அணைத்துக் கொண்டான். பருத்த இடையின் பின்புறத்தை உடைய பகவானுடைய மாயையினால் உண்டான அந்த பெண்மணி ஆண் ஆணையால் அணைக்கப்பட்ட ஒரு பெண் யானை போல ருத்ரனால் அணைக்கப்பட்டு தலை மயிர்கள் கலைந்து இப்படி அப்படி அசைந்து மெல்ல மெல்ல அந்த தேவதேவனுடைய மார்பில் இருந்து தன்னை பலாத்காரமாக விடுவித்துக் கொண்டு ஓடிப்போய்விட்டாள். அந்த ருத்ரன் சத்ருவாகிய மன்மதனால் ஜெயிக்கப்பட்டவன் போல ஆச்சரியமான செயல்களை உடைய ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மாயையினால் ஏற்பட்ட அந்த பெண்ணை தொடர்ந்து போனான். வீணாகாத வீரியமுடைய அந்த தேவன் பெண் யானையை தொடர்ந்து ஓடுகிற ஒரு கஜம் போல அந்த பெண்மணியை தொடர்ந்து ஓடும்போது அவனுடைய வீரியம் வெளிப்பட்டது. மகானுபாவனான அந்த ருத்ரனுடைய வீரியம் எங்கெல்லாம் விழுந்ததோ அந்த இடமெல்லாம் பொன் வெள்ளி விளையும் இடமாக ஆகிவிட்டது. மற்றும் நதி, குளம், பர்வதம், வனம், உபவனம் முதலிய எந்த இடத்திலெல்லாம் அவனுடைய ரேதசு விழுந்ததோ அங்கங்கே அந்த ருத்ரனுடைய சாநித்தியம் உண்டாச்சு. அதனால் அவனை உபாசிக்கும் ரிஷிகள் அந்த இடத்தில் வாசம் செய்ய ஆரம்பிச்சா. இப்படி ரேதசு வெளியாகும் போது ருத்ரன் தான் பகவானுடைய மாயையாகிய மடந்தியினால் மதிமயங்கி போனத தெரிஞ்சின்றான். மன்னவனே, அதுக்கப்புறம் அவன் காம விகாரத்திலிருந்து திரும்பி விட்டான். பிறகு ஒருவராலும் அறிய முடியாத சேஷ்டைகள் அமைந்த சகல ஜகத்ஸ்வரூபனான பகவானுடைய மகிமையை அறிந்து கொண்ட அந்த ருத்ரன் அந்த பெண் உருவத்தையும் அதன் சேஷ்டைகளையும்
அற்புதமாக நினைச்சார். பிறகு பகவான் தனக்கு அசாதாரணமான புருஷ உருவத்துடன் தோன்றி வெட்கமின்றி தைரியத்துடன் இருக்கின்ற ருத்ரனை பார்த்து ரொம்பவும் சந்தோஷமாக பேச ஆரம்பிச்சார். தேவசிரேஷ்டனே, நீ தெய்வாதீனமாக சுயமாகவே காம விகாரத்திலிருந்து மீண்டு இயற்கை நிலையை அடைந்து விட்டாய். ருத்ரனே, ஒருவராலும் கடக்க முடியாத என்னுடைய மாயையினால் நீ வெகு தூரம் மதிமயங்கினாய் இல்லையா? இருந்தாலும் அதிலிருந்து நீ சுயமாகவே மீண்டது அற்புதம் தானே. உன்னை தவிர சப்தாதி விஷயங்களில் மன விருப்பம் உற்ற யார்தான் என் மாயையை தாண்டி போக முடியும்? என் மாயை இந்திரியங்களை வெல்ல முடியாத மூடர்களால் வருந்தியும் கடக்க முடியாத பல பல தோஷங்களை தரும். ஜிஜேந்திரியர்களை தவிர மற்றவர்களால் அதை வெல்லவே முடியாது. என் மாயை சத்துவ ரஜஸ் தமசுக்கள் என்ற 3 குணங்களை வடிவமாக உடையது. காலத்தை சரீரமாக உடைய நான் சிருஷ்டி முதலிய காலங்களுக்கு உரியபடி ரஜஸ் முதலிய குணங்களின் அம்சத்தை ஏற்றுக்கொண்டு அதில் நிறைந்து இருப்பேன். இந்த மாயை உன்னை மதிமயங்க செய்யாமல் இருக்குமாறு உனக்கு நான் அருள் பண்றேன் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றார். அப்போ சுகர் சொல்றார், இப்படி பகவானால் அருள் செய்யப்பட்ட ருத்ரன் அவனிடம் விடை பெற்று கொண்டு அவனை பிரதட்சணம் செய்து நமஸ்காரம் செய்து தன்னுடைய பிரதம கணங்களோடு தன் வாசஸ்தலமான கைலாச பர்வதத்துக்கு போய் சேர்ந்தான். அதுக்கப்புறம் ருத்ரன் ரிஷிகள் எல்லாம் பலரும் கேட்டுக்கும் போது தன் சரீரத்தில் பாதியாகிய பார்வதி கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். ருத்ரன் சொல்றார், பரதேவதையும் கர்மத்தினால் விளையும் பிறவி முதலிய விகாரங்கள் இல்லாதவனுமான பரம புருஷனுடைய மாயையின் மகிமைய நீ பார்த்தையா? நான் சமஸ்த வித்தைகளுக்கும் அதிபதி, எதற்கும் உட்படாதவன். இப்படிப்பட்ட நானும் இந்த மாயையால் மதிமயங்கி போனேனே. தம்மைத்தாமே அடக்கி ஆளுகின்ற திறமை இல்லாத மனுஷ்யர், தைத்தியர் முதலிய மற்றவர்கள் இந்த மாயையினால மதிமயங்குவதை பத்தி சொல்லணுமா? பல 1000 ஆண்டுகள் தபஸ் பண்ணி கடைசியில அந்த தவத்திலேந்து திரும்பி இருக்கின்ற என்ன நீ உபாசிக்கும் வஸ்து எது அப்படின்னு கேட்டையே. நான் உபாசித்த வஸ்து இதோ நேரே புலப்பட்ட இந்த புராண புருஷன்தான். இவனை காலம் தீண்டாது. இவன் காலம் முதலிய சமஸ்த வஸ்துக்களையும் ஒரே தடவையில் சாட்சாத்கரிப்பவன். அப்ப சுகர் சொல்றார், ராஜனே, சார்ங்கம் என்னும் வில்லை ஏந்தி ஒருவராலும் வெல்ல முடியாமல் அஜிதன் என்று பெயர் பெற்ற பரம புருஷனுடைய செயல்களை பத்தி நான் உனக்கு சொன்னேன். இவன் சமுத்திரம் கடையும் போது ஆமையின் உருவத்தை எடுத்துண்டு மந்திரம் என்னும் பர்வதம் முழுகாதபடி அத முதுகிலே தாங்கின்றான். இந்த சமுத்திரம் கடைந்த விருத்தாந்தத்தை அடிக்கடி கீர்த்தனம் செய்பவனும் கேட்பவனும் எந்த முயற்சி செய்தாலும் அது எக்காலத்திலும் எந்த இடத்திலும் வீணாக போகாது. அவனுடைய குணங்களை சொன்னால் அது சம்சாரத்தில் விளையக்கூடிய ஆத்தியாத்மிகம் முதலிய சமஸ்தமான வருத்தங்களையும் போக்கிவிடும். பகவான் மாய பெண் உருவத்தை எடுத்துண்டு அசுரர்களை மயக்கி வஞ்சித்து சமுத்திரத்தை கடைஞ்சு எடுத்து அமிர்தத்தை தன் பக்தர்களான தேவதைகளுக்கு பானம் செய்வித்தான். இந்திரியங்களை வெல்ல முடியாத மூடர்களுக்கு அவனுடைய பாதார விந்தங்கள் எந்த விதத்திலும் எட்டாது. அவன் பக்தியினால் அடையத் தகுந்தவனே தவிர மற்ற எதற்கும் அவன் விஷயமாக மாட்டான். தன்னை தொடரும் பிராணிகளின் மன விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி தருவான். அத்தகைய பரமபுருஷனை நான் நமஸ்கரிக்கிறேன் என்று சொல்லி இந்த 12வது அத்தியாயத்தை முடிக்கிறார். இதை தொடர்ந்து 13வது அத்தியாயத்துல 7வது மனு முதலிய மனுக்களை எல்லாம் பத்தி சொல்ற. அத அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.